வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சனி பயிற்சியான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். நம்ம எல்லாருமே நம்ம சம்பாதிப்போம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வைங்க. ஒரு ரூ. 250 ரூ. 300 ஒதுக்கி வைங்க. நீங்கள் ஒதுக்கி வச்சு இந்த அமௌண்ட்டில் உங்களோட ஏரியாவில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சில மக்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு யாராவது ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு உங்களை மனதார வாழ்த்துவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த தொகையை ஒதுக்கி வச்சு அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதே மாதிரி கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். சரி, இப்போது ரிஷப ராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பார்ப்போம். கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகிட்ட என்றைக்கு ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆகிறாருங்க. இவர் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டு இருப்பார். அப்போது சனி எங்கே வராரு? 11வது இடம். 11வது இடம்னா என்ன? லாபஸ்தானத்துக்கு வராருங்க. பொதுவாக சனி 3, 6, 11 இந்த இடங்கள்லாம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம். இப்போ 11வது இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் 15 தேதிக்கிட்ட குரு பயிற்சி ஆகிறார். அப்புறம் ராகுகேது பயிற்சியும் அதே மாதத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குறார். அதுவுமே ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தம் ரிஷப ராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. 2025 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், 2027 உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அப்படி நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். உண்மையாலுமே சிறப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்துலேருந்து உங்களோட தொழில், வியாபாரம், உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், இந்த விவசாயத்தில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருந்தார். ஆக இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதே மாதிரி நல்ல பண வரவு வரப்போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையோடு இருக்க போகிறீங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கியிருந்த கடன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்துலேருந்து முன்னேற்றத்துலேருந்து நல்லபடியாக நீங்கள் அடைச்சிருவீங்க. அதே மாதிரி சிலர் தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு வருதா, எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்களே. கண்டிப்பாக இப்போ நீங்கள் தொழில் தொடங்கினா கண்டிப்பாக நல்ல லாபத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவாங்க. அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இளைஞர் பருவத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவாங்க. அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க, எப்போ கட்டலாம், அது மாதிரி நிறையா நீங்கள் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு இந்த டைமெல்லாம் இப்போ ஒரு நல்ல டைமாக இருக்குது. 2026 25 முடியாட்டி கூட 26 கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2025 பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுலேயும் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வெளிநாடுக்கான வாய்ப்புகள் கிடச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. அதே மாதிரி 2026 ஜனவரியிலையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமாகவும் நீங்கள் வெளிநாடுக்கு நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வருவீங்க, வேலைக்கு போவீங்க. அதே மாதிரி முதியோர்களாக இருக்கீங்க அப்படின்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் லாங் டைமாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ இந்த டைமில் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமாக நல்லபடியாக ரெக்கவர் ஆகி ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க. இப்போது இந்த 11வது இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்னா 1வது இடத்த பார்ப்பார், 5வது இடத்த பார்ப்பார், 8ஆம் இடத்த பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சோம்பல்தனத்தை கொடுப்பாருங்க. அப்போது அதனால நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒர்க்கு வைஸு சில ஒர்க்கெல்லாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க. இன்றைக்கி பண்ணலாம், இல்லை நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம். அப்போது என்ன ஆகுன்னா இப்போ ஜாபுக்காக யாராவது ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கரெக்டாக அந்த டயத்தில் நீங்கள் போய் அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்க மாட்டீங்க. அவரை போய் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு உங்களோட முன்னேற்றத்துக்கான விஷயமா இருக்கும். ஒரு இடங்கள போகிறதா இருக்கட்டும், வருது, அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லை இன்றைக்கி போய் வேண்டாம், நாளைக்கு போய், ஏன்னா உங்களுக்கு அந்த சோம்பல் தன்மை கொஞ்சம் வந்துடும். அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரான சனி பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருல, அப்போது கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த லேடிஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனாலும் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க. ஒரு சிலருக்கு
யாருக்காவது டிலே ஆச்சு அப்படின்னா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த ரிஷப ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். தடைகள் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக இருந்துக்கிறதுக்கான விஷயங்களில் நாளை ஏற்படக்கூடிய தடைகள் தானே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைகளாக இருக்கட்டும், இப்போ வந்து மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கட்டும், அவங்களும் கரெக்டாக எடுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாமினேஷன் போகிறீங்க, அப்போது ஒரு கொஸ்டின் இதை அட்டன் பண்ணலாமா, அதை ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ்லாம் சில இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்துக்குங்க. இருந்துட்டு நல்லா படிங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மனசில் பதியும். அப்போ மைண்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் முடிஞ்சிச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எடுத்தீங்க கொஞ்சம் டிசிஷனும் நீங்கள் ப்ராப்பராக எடுக்க முடியும். அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிசிஷன் வைஸு கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் எடுக்க முடியாமல் இருப்பீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிங்க. ஏன்னா ஆஃபீஸில் இன்றைக்கி இந்த ஒர்க்கை நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட. அதே ஒர்க்கை அடுத்த நாள் வந்துட்டு இது வேணாம், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை மாற்றிங்க. அப்போது ஒரு குழப்பமான மனநிலையிலையும் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்கான சனி பயிற்சிக்கான டைம் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான நான் சொல்கிற விஷயங்கள், குழப்பங்கள், அதே மாதிரி உங்களுக்கான சோம்பல்தனம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்டிவ்னஸ்ஸாக இருக்கணுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஆக்டிவாக இருங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவாக சில விஷயங்கள்லாம் போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆக மொத்தம் இந்த ரிஷபராசிக்கான சனி பயிற்சி 2025லேருந்து 27 வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் திருநள்ளார் போயிட்டு வாங்க, சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சனீஸ்வரனோட கோயில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோளறு பதிகம் படிங்க, டெய்லி படிங்க, படிச்சுட்டு வாங்க. இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.